ஹாய். கிரேட் 12 ஸ்டேட் போர்டு யூனிட் நம்பர் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய எம்சிக்யூ உடைய சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் A gives B, the rate constant is X minute inverse அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த யூனிட்டை கொஞ்சம் நம்ம கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ மினிட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is 0.01 molar, the concentration of A after 1 hour is given by the expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர். நீங்கள் எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இ பவரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எதோடைய ஆப்போசிட் நமக்கு இ வரும்னா லானோடது தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா K that is equal to 1/T into ln of A0/A. ஆக்சுவலாக அது என்னது லாகா மாற்றுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஈக்குவேஷன். ஏன் லாகா மாற்றலைன்னா இங்கே என்ன லானுக்கு தான் நமக்கு என்ன வரும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆப்போசிட்டாக வரும். ஸோ இ கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நான் இதை கொஞ்சம் மாற்றி எப்படி எழுதிக்கலாம், KT that is equal to ln A0/A அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட். இப்போ நமக்கு கேவோட வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் டீயோட வேல்யூ 1 hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு இந்த கேவோட வேல்யூ எந்த யூனிட்டில் இருக்கோ அதே யூனிட்டில் நம்ம என்ன பண்ணணும் டைமை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 1 hourன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அதை மினிட்ஸுக்கு மாற்றிக்கணும். அப்போ 60 minutes. அப்போ எனக்கு என்ன வரும் இந்த இடத்துல 60 எக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா. ஏன்னா கேவோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட். தட் இஸ் ஈக்குவல் டு ln A0/A அப்படின்னு இருக்கு. ரைட். ஸோ ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல இ பவர் 60x இல்லையா. ஸோ மைனஸ் 60x தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துட்டு இந்த இடத்துல லானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா A0/A அப்படின்னு வரும். ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆயிரும் நமக்கு இந்த இடத்துல மைனஸ் 60x A0/A இருக்கும் எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கும்போது. ரைட். இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் நான் இங்கே மைனஸ் எக்ஸ் போட்டேன் அப்படின்னா மைனஸ் 60x போட்டிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக ப்ளஸ் 60x தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். ஸோ அப்போ இ பவர் ப்ளஸ் 60x வரும். ரைட். ஸோ எனக்கு என்ன வேணும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எக்ஸ்பிரஷன் தெரியணும். அப்போ ஏ இந்த பக்கம் கொண்டு எனக்கு என்ன ஆயிரும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு A0 டிவைடட் பை இ பவர் ப்ளஸ் 60x இருக்கும். அதை பண்ணிக்கலாம். மேலே வரும்போது இ பவர் மைனஸ் 60xன்னு வந்துடும். ஆக்சுவலாக இது வரும்போது டிவைடில் வரணும். நான் மேலே கொண்டு வரேன் ஆயிரும் மைனஸ் 60x வந்துடும். இப்போ ஏவோட வேல்யூ என்னது இந்த இடத்துல 0.01 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு என்னது ஏவோட வேல்யூ. இந்த 0.01 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 × 10⁻² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ அந்த வேல்யூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம் 1 × 10⁻² அண்ட் இ பவர் மைனஸ் 60x. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. இதுதான் நமக்கு என்னது ரைட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. A zero order reaction X gives product with an initial concentration of 0.02 molar has a half life of 10 minutes. If one start with the concentration 0.04 molar, then the half life is அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹாஃப் லைஃப்பில் வச்சு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஜீரோ ஆர்டருடைய ஹாஃப் லைஃப் ஃபார்முலா நமக்கு என்ன வரும் T half that is equal to A0 initial concentration divided by 2K அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2K சேம் ரியாக்ஷன் இல்லையா. ஸோ K வேல்யூ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ 2K தட் இஸ் ஈக்குவல் டு A0 டிவைடட் பை T ஹாஃப்னு எழுதிக்கலாமா. ரைட். ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு எடுக்கிறோம் A0 அண்டு T ஹாஃப் 0.02க்கு எடுக்கிறோம் இல்லையா. அப்போ 2K தட் இஸ் ஈக்குவல் டு நல்லா கவனிங்கப்பா. ஃபஸ்ட்டு 0.02க்கு எழுதுறேன். அப்போ 2K தட் இஸ் ஈக்குவல் டு 0.02 டிவைடட் பை அதோடைய ஹாஃப் லைஃப் 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதே வந்து நான் அடுத்து 0.04 மோலார் எழுதுறேன். அப்போ 2K தட் இஸ் ஈக்குவல் டு 0.04 மோலார் டிவைடட் பை T ஹாஃப். இப்போ நமக்கு இந்த சைடு எப்படி இருக்குது சேமாக இருக்கா. அப்போ அது ரெண்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ என்ன நமக்கு 0.02 டிவைடட் பை 10 தட் இஸ் ஈக்குவல் டு 0.04 டிவைடட் பை T ஹாஃப். ரைட். ஸோ T ஹாஃபை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மற்ற டேர்ம்லாம் கீழே கொண்டு போவோம். அப்போனா நமக்கு T half that is equal to 0.04 × 10 divided by 0.02 அப்படின்னு வரும்.
ஸோ அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ 2 இன்டு 10 என்ன வரும் நமக்கு 20 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 20 மினிட்ஸ். ரைட். ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ரைட், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இந்த கேன்றது வந்து ரியாக்ஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டீங்க, எந்த கான்சன்ட்ரேஷன் நீங்கள் எடுத்தாலும் நான் கேயோட வேல்யூ அப்படியே தான் மெயின்டைன் ஆகும், கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ரைட்டா? எப்போ மட்டும் மாறும்? டெம்பரேச்சர் டிபெண்டண்டாக இருக்கும். அதான் டெம்பரேச்சர் மாற்றும்போது மாறும். டெம்பரேச்சர்லாம் மாற்றலை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம? அப்படியே 2Kவுக்கு ஃபஸ்ட்டு வந்து 0.02 போட்டு அதுக்கப்புறம் அந்த 0.04 போட்டு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Among the following graph showing variation of rate constant with the temperature for a reaction, the one that exhibit Arrhenius behavior over the entire temperature range அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். கொஸ்டினே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதில் எது Arrhenius ஈக்குவேஷனுடைய கிராஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ Arrhenius-உடைய கிராஃப் ரெப்ரசன்டேஷன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அதோடைய ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ஆக்சுவலாக ln k, ரைட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? ln a மைனஸ் 2.303, ரைட். சாரி, லானில் எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அப்போ 2.30 தேவையில்லை. மைனஸ் நமக்கு என்ன வரும்? EA/RT அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ லாகுக்கு மாற்றும் போது சேம் தான். ரெண்டு பக்கமாக நம்ம என்ன பண்ணணும்? 2.303ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரைட். அப்புறம் 2.303ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன இருந்த இடத்துல? இது log k தட் இஸ் ஈக்குவல் டு log a மைனஸ் EA/2.303R இன்ட்டு 1/Tன்னு எழுதிக்கலாமா? ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ log k வந்து ஒய் ஆக்சிஸில், ஏ நமக்கு என்னது? இன்டர்செப்ட்டு. ஸோ ப்ளஸ் எம் ஸ்லோப்பு அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1/T. அப்போ நமக்கு கிராஃப் எப்படி வரும்? எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ரைட்டா? அப்போ log k-ஓட வேல்யூ எனக்கு எங்கே வரும்? ஒய் ஆக்சிஸில் வரும் log k. அண்ட் 1/T-ஓட வேல்யூ நமக்கு எங்கே வரும்? ஒய் ஆக்சிஸில் வரும். ரைட். ஸோ k ப்ரப்போர்ஷனல் டு T, பட் நம்ம இங்கே 1/T எடுத்திருக்கோம். அதனால் நமக்கு லைன் எப்படி கிடைக்கும்? நெகட்டிவ் ஸ்லோப்பாக கிடைக்கும். ரைட். ஸோ இதில் நம்ம நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு லைனாக கிடைக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் ஸ்லோப்போட வேல்யூ தட் இஸ் எம் ஸ்லோப் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? மைனஸ் EA/2.303R. ரைட்டா? ஸோ நம்ம இங்கே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த கிராஃப் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் அது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், A gives product with the initial concentration X mole liter inverse has a half-life period of 2.5 hours கொடுத்துட்டாங்க. For the same reaction with initial concentration X/2 moles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு X mole எடுக்கிறாங்க. அவனுக்குப்பா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 X mole எடுக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு T half என்னது? 2.5. ரைட். அதே மாதிரி அடுத்து இன்னொரு கண்டிஷனில் A0 என்ன பண்ணுறாங்க? நமக்கு X/2 அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன T half வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு 0 ஆர்டர் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 1 மார்க்கு அந்த மாதிரி பேட்டர்ன் தான். பட் இது ரொம்ப சிம்பிளான கொஷின். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டருடைய T half நம்ம எழுதலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? T half that is equal to 0.6932 divided by K. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எங்கேயுமே நமக்கு என்ன இல்லை? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஸோ அப்போ இந்த T half ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும்? இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ எடுத்தாலும் அதோடைய வேல்யூ யாரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? கேவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ கே ஒரு ரியாக்ஷனுக்கு என்ன ஆகும்? நமக்கு சேமாக தான் வரும் கான்சன்ட்ரேஷன் மாற்றும்போது. அப்போ இதே வேல்யூ தான் அப்படியே என்ன ஆகும்? இந்த 2.5 hours அப்படின்னு இருக்கு இல்லையா? இதே தான், இதே ஹாஃப் லைஃப் தான் என்ன ஆகும்? நமக்கு X/2ன்னு எடுக்கும்போதும் ஃபாலோ ஆகும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? சி. அதே ஆன்சர் தான் 2.5 hours. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபார் த ரியாக்ஷன் 2NH3 gives N2 + 3H2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் அதே மாதிரி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரியாக்ஷன் கொடுத்தது அதோடைய ரேட் நம்ம எப்படி எழுதுவோம்? உதாரணத்துக்கு இங்கே நமக்கு ரியாக்டன்ட் வந்து NH3 இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு 1/2 மைனஸ் D of NH3 இல்லையா? டிவைடட் பை DT தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? D of N2 divided by dt, right? So that is equal to 1/3 into change in concentration of H2 divided by dt. ஸோ இது ஒன்றும் இல்லைப்பா, அது மோல்ட் ரேஷியோ உங்களுக்கு தெரியுதான் செக் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன மோல்ட் ரேஷியோஸ் வருதோ அதை நம்ம ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது இதுனா நமக்கு 1/ல வரும். அப்போ இங்கே 1/2
இங்க நமக்கு 1 இருக்கிறதுனால 1/1. ஸோ இங்க நமக்கு 3 இருக்கிறதுனால என்ன ஆயிரும் நமக்கு 1/3 அப்படின்னு வரும். ரைட்? ஸோ அப்ப இதோட ஈக்குவேஷன் நான் வந்து இப்ப எழுதுறேன். இப்ப இந்த டெர்முக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க அவங்க, உனக்கான வேல்யூ குடுத்துட்டாங்க. ஸோ K1 NH3ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன வரும் 1/2 K1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 ஈக்குவல் டூ என்ன வரும் நமக்கு K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டூ 1/3 K3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3. ஸோ எல்லாத்துலயும் NH3 நமக்கு எப்படி இருக்கும்? காமன். ரைட்? அப்ப நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த K1, K2, K3 ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்ப இத நம்ம என்ன பண்றோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 3/2 K1 that is equal to and 3 K2 that is equal to K3 அப்படின்னு வரும் இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். இன்டு 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப இந்த 3/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1.5 எழுதிக்கலாம். ஸோ 1.5 K1 that is equal to 3 K2 that is equal to K3. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சில நமக்கு இருக்கு. ரைட்? ஸோ இதுதான் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாச்சியோமெட்ரிஸ்ல இப்ப ரேட் வந்து நீங்க எந்த ரியாக்டன்ட் எடுத்து பார்த்தாலும், ப்ராடக்ட் எடுத்து பார்த்தாலும் சேமா தான் வரும். ரியாக்டன்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம மைனஸ் போட்டுக்கணும். பட் இந்த மாரி ஸ்டாச்சியோமெட்ரிஸ் வரும்போது, அது அங்க என்ன நம்பர் வருதோ, அத நம்ம 1/ல போட்டுக்கணும். ரைட்டா? ஸோ இது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் the decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. It is because of தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது ஃபாலோ பண்ணிக்கும். ரைட்? ஸோ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சர்ஃபேஸ் கவரேஜ் தான் அதுக்கு ஆன்சர். ரைட்டா? ஏன்னா நமக்கு லோ ப்ரெஷர்ல என்ன பண்ணிக்கும், இட் ஃபாலோஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். அப்பனா நமக்கு ரேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரியாக்டன்ட்டோடைய சர்ஃபேஸ் கவரேஜை மட்டும் என்ன பண்ணிக்கும், ப்ரொபோர்ஷனலா எடுத்திருக்கும். ரைட்? ஸோ இது டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் number 7. For a reaction rate that is equal to கொடுத்துட்டாங்க. Then unit of rate constant கேட்டிருக்காங்க. So unit of rate constant K that is equal to நம்ம என்ன எழுதுவோம், mole liter power inverse. அதே மாதிரி நமக்கு என்ன வரும் 1 minus n இங்க என்ன ஆகும் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். அதாவது நமக்கு மைனஸ்ல வரும் இங்க வரக்கூடிய ஆன்சரை. ரைட்? அப்ப நமக்கு என்ன வரும் 1 minus n போடுங்க. அப்ப 1 minus nன்றது ஆர்டர் என்ன கொடுத்துருக்கு 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபார்முலா. ரைட்? அப்ப நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 2 minus 3/2 that is equal to minus 1/2 வரும். ஸோ அப்ப K that is equal to மோல் மேல என்ன நமக்கு பவர்ல minus 1/2. ரைட்? அதே மாதிரி லிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மைனஸ் n ஆக்சுவலா அது இந்த இங்க என்ன வேல்யூ வருதோ அது அப்படியே நம்ம மைனஸ்ல எழுதிக்கணும். அப்ப லிட்டர் that is equal to 1/2 and செகண்ட் இன்வர்ஸ். ஸோ K ஓட யூனிட் இதுதான். அப்ப ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் நான் எழுதியிருக்க யூனிட் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. 2 இடத்துல நமக்கு வருது இல்லையா? சாரி, ஒரே இடத்துல தான் வருது. மோல் பவர் -2 அண்ட் +1/2 நமக்கு எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. அந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. பட் இந்த சைடு சார் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுவும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போடுவோம், ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டிவைடட் பை dt இல்லையா? அதாவது ஏன்றது ரியாக்டன்ட் அசிட்டோன்னு வச்சுக்கலாம். அப்ப கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம வரக்கூடிய டேர்ம் வரும் மோல் பர் லிட்டர் வரும். டைம் என்ன வரும் நமக்கு செகண்ட்ல எடுத்திருப்போம். ஸோ அப்போ ஆன்சர் செகண்ட் மேல வருமா நமக்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். ஸோ அதே ஆன்சர் தான் இங்கே நமக்கு பியில் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the addition of catalyst during a chemical reaction alters which are the following quantities அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் அல்டர் த, இப்போ நமக்கு இந்த டேர்ம் பாருங்களேன், ரொம்ப என்தால்பி, என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி, இது மூணுமே தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து வந்துருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரைட்? இப்போ நீங்கள் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா என்ன நமக்கு, இப்போ சப்போஸ் இதுதான் ரியாக்ஷனுடைய ப்ராக்ரஸ், இது எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரியாக்டன்ட் இருக்கும் ஆர். ரைட்? ஸோ இது என்ன மாறும் நமக்கு இந்த இடத்துல ப்ராடக்டாக மாறுது பி அப்படின்னா இந்த கேப்பை தான் நம்ம சொல்லுவோம், இந்த எனர்ஜி கேப்பை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இட் வில் ப்ரொவைட் a நியூ பாத்வே. அதாவது இப்போ வித் கேட்டலிஸ்டோட போடும்போது என்ன ஆகும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாத்வே கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல எனர்ஜி என்ன நமக்கு ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ இட் வில் அல்டர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ த ஆன்சர். ரைட்? தேங்க்யூ.